காவேரிக்கு பதில் வந்து தாத்தா வந்து கை வச்சுறதால கரண்ட்டில் தாத்தாக்கு ஷாக் அடிக்குது. அதனால வந்து தாத்தா மயங்கி விழுந்துடுறாரு. காவேரி ரொம்ப பதறி போகிறாங்க. பாட்டியை கூப்பிடுறாங்க. பாட்டி ஓடி வந்து பார்க்குறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பதறி போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து ராகினி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. ஐயோ இவளுக்கு ஏதோ ஆகுன்னு பார்த்தா தாத்தாக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஓடி வந்து அப்படியே என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பதற மாதிரி நடிக்கிறாங்க. காவேரி பார்த்து முறைக்கிறாங்க ராகினியை. உடனே வந்து ஒருவேளை இவளுக்கு உண்மை தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிக்கிறாங்க. சரி உடனே தாத்தா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து விஜய்க்கு தெரிய வருது. விஜய் வந்து ஓடி வர்றாரு ஹாஸ்பிட்டலுக்கு. ரொம்ப பதறி போகிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னோடனே இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து தாத்தா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறார் விஜய். காவேரி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. விஜயை கவலைப்படாதீங்க எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு. எங்கள் தாத்தா பாவம் அவர் இவ்வளோ வயசான காலத்தில் இதெல்லாம் அவருக்கு தேவையா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் தான் காலைல எலக்ட்ரிஷியன் வந்து வர வச்சேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா பார்த்து பாட்டியும் அழறாங்க. பாட்டிக்கு வந்து விஜய் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து காவேரி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து வந்து பாட்டி வந்து அழுதுட்டு இருக்காங்க. அடுத்து தாத்தாக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. இங்கே விஜய் வந்து பதறிட்டு இருக்காரு. காவேரி வந்து அவங்க பக்கத்துல இருக்காங்க. ராகினிக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த மாதிரி நடந்துச்சு, இப்போ என்ன பண்ணுறது, நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்களான்னு சொல்லிட்டு ராகினி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தாத்தா பரவாயில்லையா அப்படின்னு பரவாயில்லைங்க, ஆனால் அவரோட ஏஜுக்கு அது செட் ஆகலை, அவ்வளோதான், அதனால தான் மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாரு, இப்போ சரியாயிட்டாருன்னு சொல்லிட்டு தாத்தா கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே வந்து காவேரி வந்து விஜய் வந்து தாத்தா பக்கத்தில் உட்காடுறாங்க. அப்போ வந்து விஜயை வந்து அழுத பார்த்துட்டும் காவேரி வந்து மனசு கஷ்டப்படுறத பார்த்துட்டு தாத்தா வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நான் அதை சரியாகி வீட்டுக்கு வந்துட்டேன், அப்புறம் ஏன் அழறீங்க அப்படின்னோடனே இல்லை தாத்தா உங்களுக்கு என்னால் தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு காவேரி வருத்தப்படுறாங்க. ஒன்றால் என்னமாச்சு, இல்லை தாத்தா நான் தானே வந்து சுவிட்ச் போட போனேன், அப்போ நீங்கள் வந்து போடுறேன்னு சொன்னதால் தானே நான் வந்துட்டேன். சரிம்மா அப்போ உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுறது, இங்கே பாருமா நடக்கிறது நடந்து தானே ஆகணும் அப்படின்னோடனே அந்த சுவிட்ச் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, அப்புறம் யார் இது உங்களை போட சொன்னது அப்படின்னோடனே இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு காவேரி தெரியாதா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்போ வீட்டில் யாருக்குமே தெரியாதா, அந்த எலக்ட்ரிஷியனை பார்த்துட்டு இருந்தார், அந்த எலக்ட்ரிஷியன் யார்கிட்டையுமே உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னோடனே எல்லாருமே முழிக்கிறாங்க. அப்போ வந்து அப்படியே ராகினி வந்து முடிச்சிட்ருக்காங்க. அப்போ அந்த எலக்ட்ரிஷியனை சும்மாவே விடக்கூடாது, அவனால் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே எலக்ட்ரிஷியனை போய் பார்க்குறாரு. நான் சொன்னேன்னா இல்லையா இந்த மாதிரி வந்து ஷாக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்புறம் எப்படி இப்படி ஆச்சு தாத்தாக்கா அப்படின்னோடனே அது வந்துங்க நான் வந்து கட்டிங் பிளேட் இல்லைன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக போயிருந்தேன், எனது கட்டிங் பிளேட் எடுக்க போகிறேன், எங்கே போயிருந்தீங்க, இல்லைங்க நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு, அதான் போய் எடுக்கிறதுக்காக வண்டியில் போயிருந்தேன், அதுக்குள்ளேயுமே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்போ கூட நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லிட்டு போகணும்ல, அப்போ மெயின் ஆஃப் பண்ணிட்டு அது போகணும்ல, எதுவுமே இல்லாமல் எப்படி போவீங்க அப்படின்னோடனே இல்லைங்க வீட்டில் இன்னொரு பொண்ணு இருந்தாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போனேன், இந்த மாதிரி யாரையும் வந்து கைவிடாமல் பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு கை வைக்காமல் அப்படின்னோடனே எந்த பொண்ணு அப்படின்னோடனே இல்லைங்க இன்னொரு பொண்ணு இருந்தாங்களே அப்படி யோசிச்சுட்டு இந்த பொண்ணு அப்படின்னோடனே இல்லைங்க இந்த பொண்ணு இல்லை அப்படின்னோடனே காவேரி பார்த்துட்டு சரி வேறு யார் பொண்ணு, இன்னொரு பொண்ணு இருந்தாங்க ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னோடனே அப்போ ராகினியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பாருங்கள் அப்படி, ஆமாங்க இதே பொண்ணு தான் அப்படின்றாரு. செம்ம டென்ஷனாரு. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராகினி தானா, அவளை சும்மாவே விட மாட்டேன். வீட்டுக்கு வந்து ராகினி கத்துறாரு. உடனே ராகினி ஓடி வராங்க. இவர் எதுக்கு என் பேர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த வேலையை பார்த்துருப்பேன், சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உனக்கு ஏன் இப்படி ஒரு கேவலமான புத்தி, உன்னை வீட்டில் சேர்த்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ எனக்கு உணர வச்சுட்ட, மரியாதை வீட்டை விட்டு போன்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ராகினி. அந்த டைமில் அஜயும் வராரு. எல்லாருமே அந்த டைமில் வந்துடுறாங்க. அப்போ வந்து ராகினி சொல்கிறாங்க இவர் வேணும்னே என் மேலே பழி போடுறாரு, நான் எந்த வந்து பாவமும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொன்னோன்னா பாட்டி வந்து விஜய் பார்க்குறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு உண்மையை சொல்ல வைக்கிறாரு. அவர் வந்து உண்மையை சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி குடும்பம் அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து அஜய் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ராகினி வந்து என்ன பண்ணு திறமை முழிக்கிறாங்க. மரியாதை வீட்டை விட்டு வெளியே போய் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகினி அஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது முடியுது.